வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பழகன். ஆந்திரால இருந்து நாயுடு கிட்ட இருந்து மோடி கிடைக்கிற ஆதரவு தாண்டி ஜெகன் கிட்ட இருந்து ஒரு பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு. அதன் காரணமா ஜெகன் சில டிமாண்ட் வச்சிருக்காங்க. என்னன்னா, ஆந்திரால எங்களுடைய பழிவாங்கன அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க, சட்டத்தின் ஆட்சி அங்க இல்ல, எனவே அங்க ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ஜெகன் கட்சி தரப்பு வைக்கப்படுது, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வைக்கப்படுது. எப்படி சார் பார்க்கலாம்? அதாவது சந்திரபாபு நாயுடு என்ன பண்றாருன்னா, ஜெகன் கட்சியோட கண்ட்ரோல்ல இருக்கிற மாநகராட்சிகளை கைப்பற்ற முயற்சியில இப்ப இறங்கியிருக்காங்க. 2 நாளா விசாகப்பட்டினத்துல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, அங்க இருந்து ஒரு 12-13 ஜெகன் கவுன்சிலர்கள் தெலுங்கு தேசத்துக்கு போயாச்சு. இன்னும் மேற்கொண்டு போவாங்க போல இருக்கு. சோ மாநகராட்சியில நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து மாநகராட்சி பிரசன்ட் மேயரை தோற்கடித்து இப்படி இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம், பொலிட்டிக்கல் ஸ்கீம் மாதிரி அது தெரியுது. இது வைசாக் மட்டும் இல்ல, பல மாநகராட்சிகளையும் இந்த நிலைமை நோக்கி போகுதுன்னு அந்த டெக்கான் கரானிகள் மாதிரியான பத்திரிகைகள் எழுதுகின்றன. அப்போ ஜெகனுக்கு நீங்க உள்ளாட்சி அமைப்புகள்ல அவங்க வெற்றி பெற்று வச்சிருக்கிறத இழந்தாங்க அப்படின்னா அடுத்த கட்ட அரசியல் பண்ணவே முடியாது. அவருக்கான புகலிடம் எதுன்னா மத்திய அரசாங்கம் தான். மத்திய அரசாங்கம் தான் நாயுடுவை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா நாயுடு கண்ட்ரோல் ஆக மாட்டாரு. காரணம் என்னன்னா, அவர் ஏற்கனவே மோடி எதிர்ப்பாளராக தான் இருந்தாரு. இப்போ இதெல்லாமே ஒரு அரசியல் நிர்பந்தம் காரணமாக வைக்கப்பட்ட கூட்டணி தான். அவருக்கு வேற வழி இல்லை. அதனால பவன் கல்யாண், பிஜேபி, தெலுங்கு தேசம் கூட்டணி அமைந்தது. பவன் கல்யாண் நாயுடுவோட ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. காரணம் அவரு துணை முதலமைச்சர். அப்போ பிஜேபி ஆந்திரால வளர்றதையுமே நாயுடு விரும்பல. ஏன்னா அவருக்கே அது போட்டி. பிஜேபியும் மாத்தி மாத்தி கூட்டணி வச்ச கட்சி தான். ஜெகனை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபால அவர் எம்பி வச்சிருக்கிறாரு. பிஜேபிக்கு அவர் தயவு ரொம்ப தேவை. இப்படியான ஒரு நெருக்கடியான சூழல்ல தான் ஆந்திர மாநில அரசியல் இருக்கு. ஜனாதிபதி ஆட்சியெல்லாம் அமல்படுத்த முடியாது. ஆனா அந்த டிமாண்டை வைக்கிறது மூலமாக தங்கள்கிட்ட இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளை காப்பாற்றிக் கொள்ளலாம்னு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் விரும்புது. ஆக ஆந்திர அரசியல் ஒரு நெருப்பு மாதிரி இருக்கு. அதனாலதான் டோட்டலா இந்த பட்ஜெட் ப்ரொவிஷன்ஸ் எதுலையுமே பாத்தீங்கன்னா இன்னமும் ஆந்திர மாநில அரசியல்வாதிகளோ இல்ல ஆந்திர மாநில அரசோ தங்களோட தேவைகளை வெளிப்படையா சொல்லவே இல்லை. ஒரு மாதிரி சுற்றி வளைத்து அதிக நிதி ஒதுக்கீடுங்கிற அந்த ஒரு பாயிண்ட்குள்ளதான் நிக்கிறாங்க. தமிழ்நாட்டுலாம் ஸ்பெசிபிக் டிமாண்ட் வச்சிருக்கு, பல மாநிலங்கள் வச்சிருக்கு. எங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன என்று ஸ்பெசிபிக் டிமாண்ட் வச்சிருக்கு. அப்படியான ஒரு ஸ்பெசிபிக் டிமாண்ட் அங்க வரல. ஏன்னா அமராவதி கேபிட்டல் அதை பில்டப் பண்றது இப்படிதான் இருக்கு. அரசியல் பணிகள் நடக்குதுன்னா நடக்குது. ஆனா அனைத்து கட்சி கூட்டத்துல டிடிபில இருந்து அந்த நிர்வாகி என்ன சொல்லியிருக்காருன்னா, விரைவிலே நாங்க வெள்ளை அறிக்கை வெளியிட போறோம், எங்களோட நிதிநிலையோட ரியாலிட்டி என்ன வெள்ளை அறிக்கை வெளியிட போறோம், அது உங்களை ஆட்டக்கான செய்யும் அப்படின்ற அளவுல கூட்டத்துல கருத்து தெரியப்படுத்திருக்காங்க. அப்ப அது எப்படி விஷயத்த பார்க்கலாம், பாஜக அதை எப்படி அணுகுன்னு பார்க்கலாம்? அவரோட வெள்ளை அறிக்கை மாநில வெள்ளை அறிக்கைங்க. அது ஜெகன் கட்சியோட தவறுகளை தான் சுட்டி காட்டும். பிஜேபி 2019 இருந்து நடந்த அரசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா இப்ப அவங்க உண்மையிலே வைக்க வேண்டியது, அந்த கூட்டத்துல வைக்க வேண்டியது, அனைத்து கட்சி தலைவர்கள் ப்ரீ பட்ஜெட் கூட்டத்துல வைக்க வேண்டியது அந்த மாநில தேவைகளை தான். அதை அவங்க சரியா சொல்லல. அவங்க சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னா, அமராவதி தலைநகரை பில்டப் பண்றதுக்கான பெரிய அளவுக்கான நிதி ஒதுக்கீடு இல்லைன்னா சிறப்பு அந்தஸ்து, இதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிபிக்கா சொல்லல. ஒண்ணுதான், ஆயில் ரிஃபைனரி மட்டும்தான் அவங்க ஸ்பெசிபிக்கா சொன்ன ஒரே விஷயம். இப்ப ஆந்திரால அரசியல் புயல் அடிச்சுட்டு இருக்கு. என்ன காரணம்னா, எதிர்கட்சியை ஒடுக்குற முயற்சியில மாநில ஆளுங்கட்சி ஈடுபடுது. எதிர்கட்சியும் ஒரு பெரிய கம்யூனிட்டியோட சப்போர்ட்டோட இருக்கிறது. நீங்க ரொம்ப நுணுக்கமா பாத்தீங்கன்னா, நாயுடு வெர்சஸ் ரெட்டி ப்ராப்ளம் அங்க தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அதை நோக்கி இது போயிட்டே இருக்கு. அப்ப ஆந்திர மாநில அரசியல்ல பிஜேபி 2 தரப்புலையும் குளிர் காஞ்சு அவங்க வளரலாம்னு நினைக்கிறாங்க. இங்க அதிமுக திமுக மாதிரிதான். அதிமுக ஓட்டு வங்கி சரிஞ்சதுன்னா பிஜேபி தனக்கு லாபம்னு நினைக்குது இல்லையா, அதே மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஜெகன், சந்திரபாபு நாயுடு 2 பேருமே அவங்களோட அரசியல் என்பது மாநில அரசியல். பிஜேபியோட அரசியல் தேசிய பாலிடிக்ஸ். அப்ப தேசிய அளவுல பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இப்ப உதாரணமா இந்துத்துவா தீவிர இந்துத்துவாவை நோக்கி வட மாநிலங்கள் மீண்டும் போகுது. பழைய காடு பிஜேபியோட பழைய ஸ்கீம் என்னவோ அந்த ஸ்கீம்ல போறாங்க. அது ஆந்திரால சுத்தமா ஈடுபடாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட ஓட்டு வங்கியே வேற மாதிரி. அப்ப அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு சந்திரபாபு நாயுடு போவாரு.
இப்படியான சூழ்நிலையில் ஜெகன் வந்து இதுல கொஞ்சம் நம்ம ஏதாவது பொலிட்டிக்கல் கேபிட்டல் எடுக்க முடியுமா? இல்ல குறைந்தபட்சம் நம்மளோட சரிவை தடுத்து நிறுத்த முடியுமா? இப்படியான ஒரு கணக்குல ஓடும். பிஜேபியால இத சமாளிக்க முடியாதுங்கிறது தான் என் கருத்து. ஜெகனோட உதவி ராஜ்யசபால பாஜக தேவைப்படுது. நாயுடோட உதவி லோக்சபால தேவைப்படுது. இப்ப 2 பேரையும் அணைச்சு கொண்டு போகக்கூடிய நெருக்கடியில மோடி இருக்காரு அப்படின்னும்போது 2 பேத்துல யார் விஷயத்துல செய்யறது? ஒண்ணு இவருக்கு செஞ்சா அவருக்கு பிரச்சனை, அவருக்கு செஞ்சா இவருக்கு பிரச்சனை வரும். எப்படி இந்த டைமென்ஷன்ஸை கொண்டு போவார் சார் மோடி? அதை எப்படி டேக்கிள் பண்ணுவார்? இதெல்லாம் மனசுல வச்சுதான் மேற்கு வங்காளத்துல நடந்த அந்த தியாகிகள் தின நினைவு விழால அகிலேஷும் மம்தாவும் சொல்றாங்க, இந்த ஆட்சி வந்து நீண்ட நாள் நீடிக்காது. என்ன காரணம்னா இந்த மாதிரியான முரண்கள் சமாளிக்கவே முடியாது. இது இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி தான், எந்த பக்கம் போனாலும் இடிக்கும். திமுகவையும் அதிமுகவையும் எப்படி நீங்க ஒரே இடத்துல வச்சிருக்க முடியும்? ஒரு தேசிய கூட்டணின்னு வச்சுக்கங்க. திமுக அதிமுக ஒரே கூட்டணியில இருக்க முடியாது. அப்படியான ஒரு நிலைமை தான் அந்த மாநில அரசியல், அப்படியான நிலைமை தான். அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்துல இது வெடிச்சு வரும். அந்த காலகட்டம் என்ன? அதுல பல கேள்விகள் இருக்கு. உடனடியாக எல்லாரும் தேர்தலுக்கு தயார் கிடையாது. அதே நேரத்துல மகாராஷ்டிரா, ஹரியானா, மேகாலயா தேர்தலை மன்னிக்கணும், ஜார்க்கண்ட் தேர்தல்களில் பிஜேபிக்கு பின்னடைவு ஏற்பட்டாலோ, அல்லது உத்தரப்பிரதேசத்துல 10 இடைத்தேர்தல்களில் பிஜேபிக்கு பெரிய அடி விழுந்தாலோ வந்து மாநில அரசியல் கட்சிகள் வேற கணக்கு போடும். தமிழ்நாடே 2026 இப்பவுமே திமுக தயாரிக்குது. இன்னும் இருக்கு, கிட்டத்தட்ட 1.25 வருஷம் இருக்கு. கூட்டணிகள்லாம் எப்படி அமையும்னு யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் தேர்தல் கூட்டணிங்கிறது கடைசி வரைக்கும் மாறும். ஆனாலும் திமுக தயாராகுதுல்ல, எல்லாருக்கும் டேட்டா ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்து டேட்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க திமுக கிளை நிர்வாகிகள். அரசு திட்டங்களால பயன்பெற்றவர்கள், அவங்க மொபைல் நம்பர், பேரு, அட்ரஸ், பூத் வைஸ். ஆரின் அதர்வர்ஸ் அது தேர்தலுக்கு வாக்காளர் பட்டியல் தயார் பண்ற மாதிரி 1.25 வருஷத்துக்கு முந்தைய தயார் பண்ணி, அதுவும் டார்கெட் டேட் 10 நாள், 10 நாளைக்குள்ள எல்லாத்தையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க திமுக மேலிடம். அப்போ 2026 தேர்தலுக்கே ஒரு கட்சி இங்க தயாராகுது. ஆனா உத்தரப்பிரதேசம் 10 இடைத்தேர்தலுக்கு இன்னும் பிஜேபியே தயாரான மாதிரி தெரியல. மகாராஷ்டிரா இன்னமும் குழப்பம் தான். எப்படி ஷிண்டே முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க முடியாதுன்னு பிஜேபி சொல்லுது, ஷிண்டே அறிவிச்சே ஆகணும்ன்றாரு. சோ அங்கேயும் அந்த குழப்பம் அப்படியே தான் இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் இது எல்லாத்தையும் தாண்டி தான் மோடி சர்வை பண்ணணும். அவர் வந்து பழைய ஒரு கெத்துல இல்லைங்கிறது தான் உண்மை. சென்ட்ரல் அவருக்கு பெரும்பான்மை இல்லாம இருக்கு. ஸ்டேட்ல அவருக்கு எதிரான அதிருப்திகள், மாநிலத்தில் அவர் ஆளக்கூடிய மாநிலங்களில் அதிருப்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த நேரத்துல இந்த இந்துத்துவ அரசியலை இன்னும் கூர்மைப்படுத்தணும், அதையே நம்பிதான் பயணிக்கின்ற ஒரு இடத்துக்கு நகராங்கன்னா அது டுவர்ட்ஸ் எப்படி நகரும் சார்? இப்ப இந்த அரசியல் இனியும் கை கொடுக்குமா உங்களுக்கு, அல்லது அது எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்கு? எப்படி போகும்னு பாக்குறீங்க சார்? எதிராக திரும்பவும் தாங்க நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இந்துத்துவ அரசியல் போன தேர்தலே ஃபெயிலியர். சிம்பிளி மதம் மட்டுமே நம்மளுக்கு வாழ்க்கையை தராதுன்னு எல்லாரும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில அந்த உணர்வே கிடையாது. மதத்தையே அரசியல் நம்ம தனித்தனியா வச்சிருக்கிறோம். ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவும் பெரும்பாலும் இதுதான். நார்த் இந்தியால மத உணர்வுகள் அதிகம். அதை பயன்படுத்தி தான் பிஜேபி 2014, 2019 2 ஆட்சியும் அவங்க அதை பயன்படுத்தி தான் வெற்றி பெற்றார்கள். அப்படி என்னைக்கு ராமர் கோயிலே கை கொடுக்கலையோ அன்னைக்கே இந்துத்துவ அரசியல் அந்த பழைய கூர்மையை இழந்துருச்சுன்னு தான் எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். அப்ப பழைய கூர்மையை இழந்த பிறகும் மீண்டும் அதை நோக்கியே போவதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மற்ற பிரச்சனைகள்ல பிஜேபிக்கு நிலைப்பாடு இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்ப அக்னிவீர் திட்டம் அதை மோடி வாபஸ் வாங்குவாரா? நேவியோட பழைய வைஸ் அட்மிரலே அதை கண்டிக்கிறாரு. அவர் ரிட்டையர்டு வைஸ் அட்மிரல். ஆனா எப்படிங்க பண்ண முடியும்? வார்ஃபேரே டெக்னாலஜி. இன்னைக்கு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து தான் போர்கள் நடத்தப்படுகின்றன. மிகப்பெரிய தொழில்நுட்பம் படைத்தது இந்திய கப்பற்படை. அதுல எப்படி 4 வருஷத்துக்கு ஒருத்தரை வேலைக்கு எடுக்க முடியும்? அவனுக்கு எப்படி ஷார்ட் டேர்ம் பயிற்சி கொடுக்க முடியும்? டோட்டலா நாட் பாசிபிள். இந்த திட்டம் ஸ்கிராப் பண்ணணும்னு அவர் சொல்றாரு. அவரு ராணுவத்துக்குள்ளேயே அதுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியல. அந்த பிரச்சனையை பாராளுமன்றத்துக்குள்ள கொண்டு வந்தா நீங்க ராணுவத்தை பத்தி பேசாதீங்கன்னு தான் பிஜேபி சொல்லும். அதெல்லாம் பேசாதீங்க, நீங்க தேச விரோதிகள், இப்படியான பாயிண்ட்டுக்குள்ளதான் போவாங்க. ஆனா அது பெரிய வேலை வாய்ப்பு, பெரிய அளவுக்கான வேலை வாய்ப்புகளை வட இந்திய மாநிலங்கள்ல, குறிப்பா உத்தரப்பிரதேசம், பீகார்ல எல்லாம் உருவாக்கி இருக்கிற ஒரு விஷயம். இப்ப இதெல்லாம் எப்படி இவங்க சமாளிக்க போறாங்க? எல்லாமே மோடியோட கனவு திட்டம் தான். ஆராயாம கொண்டு வந்த திட்டங்கள் அநேகங்க. அது நீங்க பண மதிப்பிழப்புல இருந்து இது வரைக்கும் பார்க்கலாம். எல்லாமே ஃபெயிலியர். எல்லாமே இந்த நாட்டுக்கு பொருளாதார சுமையை ஏற்படுத்தி இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இண்டிகேஷன்ங்க. ஒரு பட்ஜெட் என்பது இண்டிகேஷன் தான். பட்ஜெட்ல குறிப்பிடப்பட்ட தொகை எல்லாமே செலவாகுதானா? ஆவல. நீங்க ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் எல்லாம் படிச்சு பார்க்கும்போது, அடுத்த எக்கனாமிக் சர்வே படிக்கும் போதுதான் நமக்கு 2024 பட்ஜெட் எந்த அளவுக்கு உண்மையிலே செலவு பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வரும். ஏற்கனவே ஒரு இடைக்கால பட்ஜெட்டை தாண்டின பட்ஜெட் இது.
இந்த பட்ஜெட்ல என்ன அலோகேஷன் கொடுத்தாலும் செலவு பண்றதுக்கான மாதங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. பெரிய அளவுக்கான முன்னேற்றம் வந்து இந்த பட்ஜெட்ல என்ன அலோகேஷன் கொடுத்தாலும் வராது. இப்போ ஆந்திராவுக்கே பெரிய அலோகேஷன் கொடுத்தா கூட அடுத்த 8 மாசத்துக்குள்ள அந்த நிதியை விடுவிக்கணும். அந்த நிதியை அவங்க செலவு பண்ணணும். அது எப்படி பாசிபிள்? நிதியெல்லாம் கொடுக்கறதுக்கே வந்து செப்டம்பருக்கு மேல ஆயிரும். அதுக்கு பிறகு ஆந்திரா, தமிழ்நாடு மாதிரி தான். புயல், மழை, வெள்ளம் எல்லாமே வர்ற மாதங்கள் தான். அதாவது அக்டோபரோ, நவம்பரோ, டிசம்பரோ. ஸோ ஜனவரியில் தான் அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. அப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்குள்ள என்ன பெருசா அவங்க வந்து இந்த பட்ஜெட்ல இருந்து அவங்களுக்கு நிதி கிடைச்சு எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிட போறாங்க? மக்களுக்கு திருப்தியே ஏற்படாது. இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல தான் இந்த பட்ஜெட் 7வது முறையாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா உள்ள கருத்தில் வழங்கியிருக்கேன் சார். உங்க வருகைக்கு மிக்க நன்றி.